நிறைய ஆற்றல் நிறைந்தவர்கள், அந்த ஆற்றலை உலகுக்கு வழங்க பிறந்தவர்கள். ஓகேங்களா? அதிகார மையமாக செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இவங்க ஒரு குடும்ப தலைவியாகவும் இருக்கலாம், இல்ல நாட்டையே ஆளக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது இவங்களை தேடிட்டு வரும். மற்றவங்களாம் அதை தேடி போவாங்க. பட் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம்ன்றதும் ஒரு தலைமை பொறுப்புன்றதும் இவங்களை தேடியே வந்துடும். எக்ஸ்ட்ராடினரியா எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், அதுக்கான பவர் இருக்கும் இவங்க கிட்ட. எல்லாமே இருந்தாலும் கூட இந்த ஈகோயிஸ்டிக் நேச்சர்னால பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய உறவுகளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. அன்பான உறவுகள்கிட்டையும் உண்மையான உறவுகள்கிட்டையும் ஈகோ இல்லாம இவங்க பார்த்து பழகும்போது மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில ஜெயிக்க ஆரம்பிக்கிறார்கள். தெரியாத ஒரு விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. ஏன்னா டெத் கார்டுன்றது ரொம்ப ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் கார்டு தான். ஒண்ணுதான் மைனஸ் கார்டு வந்திருக்கு. அதாவது வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கார்டு நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா. ஓகேவா? இதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் செய்யற வேலையை நீங்க விடாதீங்க. உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலுமே அதை கண்டினியூ பண்ணி செய்யறது நல்லது. வேலையை விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க இன்னொரு வேலையை போய் அட்டைன் பண்றதுன்றது கஷ்டமா இருக்கும். எங்களுடைய மன உடல் நலம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு ஜென்ரலா வரக்கூடிய ப்ராப்ளமே பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய வருங்க. ஏன்னா ரொம்ப இவங்க இந்த கோபம், ஆத்திரம், பிடிவாதம் இதெல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சு பழைய கசப்புகளையே மறக்க மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ளே வச்சுன்னு இருப்பாங்க. அதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறைய வரும் ஜென்ரலாவே அது. ஓகே, இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றதை பார்க்கலாம். உடல் சார்ந்த விஷயத்திலேயே நல்ல கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். காதல் ராசி, நான் மிதுனம் சொன்னேன் இல்லையா, அவங்களாம் காதல் இளவரசர்கள்னு. இவங்களாம் பார்த்தீங்கன்னா காதல் மன்னர்கள். ஏன்னா 5ஆம் பாவகம் சிம்மத்துக்கு நிறைய காதல் உண்டு. இவங்க காதலிப்பாங்க, இல்லை இவங்கள நிறைய பேர் காதலிப்பாங்க. நெக்ஸ்ட், இவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும்? 2026ல இவங்களுடைய சவால். இவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு எந்த மாதிரி சவாலாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயமே என்ன? கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் லக்ஷ்மி தேவி. வரக்கூடிய 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியங்கள் மூலமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கா பார்த்துட்டே வரப்போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சிம்ம ராசிக்கான நம்மளுடைய டேரட் கார்ட் சொல்லக்கூடிய ரகசியம் என்னன்றத பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுடைய பிறப்பின் நோக்கமே நிறைய ஆற்றல் நிறைந்தவர்கள், அந்த ஆற்றலை உலகுக்கு வழங்க பிறந்தவர்கள். ஓகேங்களா? அதிகார மையமாக செயல்படக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இவங்க ஒரு குடும்ப தலைவியாகவும் இருக்கலாம், இல்ல நாட்டையே ஆளக்கூடியவங்களாகவும் இருக்கலாம். அந்த ஒரு அதிகாரம் அப்படின்றது இவங்களை தேடிட்டு வரும். மற்றவங்களாம் அதை தேடி போவாங்க. பட் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரம்ன்றதும் ஒரு தலைமை பொறுப்புன்றதும் இவங்களை தேடியே வந்துடும். ஓகேங்களா? இதுக்காக பிறந்தது தான் அந்த சிம்ம ராசி அப்படின்றது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு மண்ணுன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி இருக்குங்க மனசுக்குள்ள. அதாவது ஐ எம் எ கிங். ஒரு ஆணா இருந்தா நான் ஒரு கிங் மாதிரின்ற நினைப்பு இருக்கும், பெண்ணாக இருந்தா நான் ஒரு குயின் மாதிரின்ற நினைப்பு நிச்சயமா சிம்ம ராசிக்கு மனசுக்குள்ள இருக்கும். அவங்க வெளிப்படையா காமிச்சிக்கலாம் கூட அவங்க மனசுக்குள்ள தான் ஒரு அரசனோ நான் ஒரு அரசியோ அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருக்கும். பட் இந்த அரசு எண்ணங்கள்லாம் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அவங்க ஒரு அரசனோ அரசுக்கோ முக்கியமான ஒரு தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வலியோர்களையும் காப்பாற்றும் பொழுது மட்டும்தான் வலியோர்களையும் எளியோர்களையும் அரவணைச்சு போகும்போது மட்டும்தான் உண்மையான ஒரு அரசனாகவோ அரசியாகவோ இருக்க முடியும் இல்லையா? சோ சிம்மமும் பாத்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் ரொம்ப எளியோர்களையும் முடியாதவங்களையும் இவங்க என்னைக்கு அரவணைச்சிட்டு வாழ்க்கையில போறாங்களோ அன்னைக்குதான் சிம்மத்தினுடைய உண்மையான வெற்றின்றது தொடங்க ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகமா எதிர்பார்ப்பாங்க. கௌரவம் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள். ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட லவ் லைஃபா இருக்கட்டும், எந்த ஒரு வாழ்க்கையிலுமே கூட பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அந்த ஒரு கௌரவத்தை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். ஆனா இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது வேற, ஈகோன்றது வேற. ஓகேவா? செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா தனக்கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு நம்ம நிறைவா இருந்துட்டு மத்தவங்க யார்கிட்டமே எதிர்பார்க்காம இருக்கிறதுன்றது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஓகேவா? பட் ஈகோன்றது பாத்தீங்கன்னா அது கிடையாது. ஈகோன்றது தன்னை பத்தி அதீதமான ஒரு தாட் ப்ராசஸ். தனக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்ற ஒரு எண்ணம், நம்ம ஏன் இறங்கி போனோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க.
இந்த எண்ணம் தான் வந்து சிம்மத்தை வந்து சீரழிக்க ஆரம்பிக்கும். ஸோ சிம்மம் பொறுத்த வரைக்கும் எல்லா நல்ல குணமும் இவங்ககிட்ட இருக்குங்க. எக்ஸ்ட்ராடினரியா எல்லா நல்ல குணங்களும் இருக்கும், அதுக்கான பவர் இருக்கும் இவங்ககிட்ட. எல்லாமே இருந்தாலும் கூட இந்த ஈகோயிஸ்டிக் நேச்சர்னால வந்து பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில நிறைய உறவுகளை வந்து விட்டு பிரிஞ்சிருவாங்க. அன்பான உறவுகள்கிட்டையும் உண்மையான உறவுகள்கிட்டையும் ஈகோ இல்லாம இவங்க பார்த்து பழகும்போது மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ சிம்மம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பணிவு. பணிவு இருந்தா மட்டும்தான், இப்ப வந்து நீ எவ்வளவுதான் வந்து உங்ககிட்ட பவர் இருக்கட்டும், எவ்வளவு ஒரு பணம் இருக்கட்டும், என்ன இருந்தாலுமே வந்து ஒரு கிரவுண்டடா நீங்க இருந்தா மட்டும்தான் வந்து சிம்மம் வந்து ஜெயிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுட்டாங்கன்னா சிம்மத்துடைய வாழ்க்கை வந்து உண்மையிலே ஒரு கெத்தான வாழ்க்கை தாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வந்து யாருக்குமே அமையாது. ஏன்னா கால புருஷனுக்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து 5வது ராசியா வராங்க. படைப்பாற்றலை சொல்லக்கூடிய ஒரு ராசி, அதிகாரத்தை சொல்லக்கூடிய ராசி மட்டும் கிடையாதுங்க. கிரியேட்டிவிட்டி இருக்குது அதுல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், பொழுதுபோக்கு அம்சங்கள், அரசியல் இருக்கிறது, ஆன்மீகம் இருக்கிறது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் பாவகம் தான். அந்த மாதிரி வந்து ஒரு இந்த வாழ்க்கையினுடைய பூர்ணத்துவம் அனைத்துமே நிறைந்த ஒரு பாவகமாக நான் சிம்மத்தை பார்க்கிறேங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு தன்மை எல்லாமே உங்களுக்கு நல்லா நீங்க அனுபவிக்கணும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை வந்து விட்டு கொடுத்து போறது வந்து ரொம்பவே நல்லா உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து செழிப்பாக மாற தொடங்கும். ஓகேங்களா? ஓகே, சிம்ம ராசிக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும், இவங்களுக்கான கடன் விஷயங்கள் தீர்வு அடையுமா எப்படின்றத பார்க்கலாம். வேலை விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும். சிம்மத்துக்கான பொருளாதாரம் எப்படி இருக்கும்? பென்டக்கல்ஸ் வந்திருக்கு பாருங்க, கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ். ஓகேவா? இது வந்து ஒரு பிளஸ் கார்டு, கொஞ்சம் பிளஸ் கார்டும் இருக்குது, இல்ல ஒரு மைனஸ் கார்டும் இருக்குது. பொருளாதாரம் வரும், நோ ப்ராப்ளம். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். வேலையில வந்து ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த டெத் கார்டு வந்திருக்கு, அதனால டெத் கார்டு நல்லது தான், தப்புலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வேலையில வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம். இது வரைக்கும் நீங்க பார்க்காத செய்யாத ஒரு வேலைக்கு நீங்க போற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துப்பீங்க, தெரியாத ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துப்பீங்க. ஏன்னா வந்து டெத் கார்டுன்றது வந்து ரொம்ப வந்து ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு. எங்கேயும் ஒரு பாசிட்டிவ் கார்டு தான். ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு மைனஸ் கார்டு வந்திருக்கு. அதாவது வந்து வரவுக்கேற்ற செலவு இருக்கும் அப்படின்றதுதான் இந்த கார்டு நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா. ஓகேவா? இதுல மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். பட் செய்யற வேலையை நீங்க விடாதீங்க. உங்களுக்கு எந்த வேலை கிடைச்சாலுமே அதை கண்டினியூ பண்ணி செய்யறது நல்லது. வேலையை விட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்க இன்னொரு வேலையை போய் அட்டைன் பண்றதுன்றது வந்து கஷ்டமா இருக்கும். கடன் சுமைகள்னால தூக்கம் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடனை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. கடன் வாங்காம ஒரு கௌரவத்துக்காக போய் கடன் வாங்குற வேலையை பண்ணாதீங்க. இப்போ பரவாயில்ல, உங்க கௌரவம் உங்ககிட்டே இருக்கட்டுங்க, எங்கேயுமே போகாது. ஓகேவா? ஸோ கடன் வாங்குறத குறைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஏன்னா ஒரு நெகட்டிவ் கார்டு ஒன்று வந்திருக்குன்றதுனால கடன் சுமையில மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நல்ல ஒரு பொருளாதார கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால இருக்கிற பொருளாதாரத்தை வந்து நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க போதும் அப்படின்றதுதான் இந்த கார்டு சொல்லக்கூடிய பலன். ஓகேவா? எங்களுடைய மன உடல் நலம் எப்படி இருக்கும்? சிம்ம ராசிக்கு ஜென்ரலா வரக்கூடிய ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் நிறைய வருங்க. ஏன்னா வந்து ரொம்ப இவங்க இந்த கோபம், ஆத்திரம், பிடிவாதம் இதெல்லாம் மனசுக்குள்ள நிறைய வச்சு பழைய கசப்புகளையே மறக்க மாட்டாங்க. இவங்க மனசுக்குள்ளே வச்சுன்னு இருப்பாங்க. அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் நிறைய வரும் ஜென்ரலாவே இது. ஓகே, இவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம். சிம்ம ராசியினுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஞானகுரு வந்திருக்காரு, வித்தைக்காரன் வந்திருக்காரு. எல்லாமே நல்ல கார்டு தான் வந்திருக்கு. உங்களுக்கு இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்குது. மன ஆரோக்கியமும் சரி, இது வரைக்கும் உங்களை நீங்க ஒரு கஷ்டத்துல இருந்தீங்கன்னா கூட பரிபூரணமா நிறைவடைஞ்சு அந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியே வரீங்க. அன்பானவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலயமாக மனமாற்றமும் இல்ல உடல்நிலையில நல்ல மாற்றமும் ஏற்படும் அப்படின்றதுதான் வந்து இந்த குருவுடைய கார்டு நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, இது வந்து ஒன்றும் பெருசா வந்து இஷ்யூஸ் உங்களுக்கு இல்லைங்க. ஓகேவா? அதனால வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் இந்த வால் கார்டு வந்திருக்குது அப்படின்றதுனால சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும் உங்களுக்கு. நீங்க வந்து கொஞ்சம் இயற்கையோட என்ன தர்ம ராசி சூரியனுடைய கனெக்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால ஓரளவுக்கு ரொம்பவும் நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி போறது, அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதெல்லாம் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் இயற்கையோட சார்ந்த ஒரு வாழ்க்கை முறையில் நீங்க இருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்களுக்கும் வந்து ஹெல்த் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் தான். மனம் சார்ந்த விஷயங்களும் சரி, உங்களுக்கு உடல் சார்ந்த விஷயத்திலேயும் நல்ல கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க கேரி பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? லவ் லைஃப் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம்.
காதல் ராசி நான் மிதுனம் சொன்னேன் இல்லையா, அவங்கள காதல் இளவரசர்கள்னு. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதல் மன்னர்கள். ஏன்னா 5ஆம் பாவகம் சிம்மத்துக்கு நிறைய காதல் உண்டு. இவங்க காதலிப்பாங்க, இல்ல இவங்கள நிறைய பேர் காதலிப்பாங்க. சிம்மத்துக்கான காதல், திருமணம், மான்ஸ் வந்திருக்கு, அதிர்ஷ்ட சக்கரம் வந்திருக்கு. ஓகே, ரிலேஷன்ஷிப் பார்க்கும்பொழுது இவங்க சில விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த கார்டு சொல்லுதுங்க. உறவுகள்னா என்ன அப்படின்றத வந்து இந்த சிம்மம் வந்து இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுக்கும். உண்மையான உறவுகள்னா என்ன அப்படின்றத வந்து இவங்க லேர்ன் பண்ற மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் வந்து இவங்களுக்கு இந்த வருஷத்துல கிடைக்கும். அதிர்ஷ்ட சக்கரம் இருக்குது அப்படின்றதுனால பெருசா வந்து இவங்களுக்கு பாதிப்பு வராத உறவுகள் ரீதியாக. ஆனாலும் வந்து இவங்கள சோதிச்சு பார்க்குற உறவுகளும் வரும். இப்பதான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு கணவன் மனைவியாக இருந்தா கூட இப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கரெக்டா தானே இருக்கிறேன் எல்லா விஷயத்துலயும், நான் எல்லாம் பார்த்து செய்யறல, நான் நல்லா கவனிக்கிறேன்ல, அப்ப எனக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இல்லையான்ற மாதிரி சிம்மம் வந்து ஃபைட் பண்ணுவோம் வீட்டுல. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிராளிக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அதிகாரத்தை தான் வந்து அதிகமா வந்து ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி ஃபீல் ஆவாங்க. அதனாலதான் வந்து பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்ல வந்து இந்த அதிகார தன்மையினாலேயே வந்து இவங்க தவறாக வந்து இவங்க கிட்ட எல்லாமே இருக்கும், இங்க நல்லா கேர் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கும். பட் இந்த ஒரு அதிகார நேச்சரை இவங்க அதிகமா ப்ரொஜெக்ட் பண்றதுனாலையும் தான்ற ஒரு ஆட்டிடியூட்ல நடந்துக்கிறதுனாலயுமே வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சிம்மம் சந்திக்கும். ஓகேவா, இது வந்து லவ் லைஃப்லயும் இது இருக்குங்க. அந்த ஒரு டாமினன்ட் கேரக்டர் அப்படின்றது அவங்கள வந்து சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சதுன்னா அவங்கள வந்து ஒரு பொம்மை மாதிரி நினைப்பாங்க, புரியுதா? அந்த பொம்மை வந்து எனக்கு தான் சொந்தம், நான் தான் வச்சுப்பேன் அது அப்படின்ற மாதிரி அது கூட அவங்க டிராவல் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்கிற மாதிரி தான் இருக்கும் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வருஷம் சிம்மம் வந்து லேர்ன் பண்ண உண்மையான உறவுன்றதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து கொஞ்சம் சிம்மம் கத்துக்கிறது நல்லதா இருக்கும். அதுக்கான கார்டு தான் வந்து இவங்களுக்கும் வந்திருக்குது. அதிர்ஷ்ட சக்கரம் வருதுன்றதுனால பெருசா சோதனைகள்லாம் எங்களுக்கு பெருசா வராத ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு அது மேனேஜபிளா தான் இருக்கும். பட் உறவுகள்ல வந்து எங்களுடைய ஆட்டிடியூடு அப்ரோச் எல்லாமே மாறும் அப்படின்றதையும் இந்த கார்டு வந்து உங்களுக்கு சொல்லுது. ஓகேவா, நெக்ஸ்ட் இவங்களுக்கு சவாலாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் 2026ல? இவங்களுடைய சவால், இவங்க எல்லாத்தையுமே பார்ப்பாங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்களுக்கு எந்த மாதிரி சவாலா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு சவாலா இருக்கக்கூடிய விஷயமே என்ன? அதிர்ஷ்ட சக்கரம் திரும்பவும் வந்திருக்குது. ஓகே, நான் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு எடுக்கிறேன். ஓகே, ஓவர் திங்கிங்கை குறைச்சாங்கன்னா இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியே வரும். இந்த கார்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சிம்மம் தான் இந்த கார்டு இண்டிகேட் பண்றது. ஸ்ட்ரென்த், சக்தின்னு சொல்லுவோம். இவங்க கிட்டயே எல்லாமே இருக்குங்க, புரியுதுங்களா? அந்த சக்தியை வந்து அவங்க உணர்ந்தாங்கனாலே போதும். ஓகேவா, ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் அவாய்ட் பண்றது. ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும் இவங்களுக்கு. ஏதோ ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப நினைச்சு பார்த்துட்டு அதன் மூலமாக தூக்கமின்மையில பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. இதை வந்து இவங்க குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களுடைய அதிகார எல்லைகளை வந்து உள்நோக்கி திருப்புங்க. உண்மையான அதிகாரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம வெளியில காட்டுற அதிகாரங்களோ, நம்ம வெளியில வாங்கக்கூடிய அந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கௌரவங்களோ இல்ல வந்து புகழோ கிடையாதுங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உள்நோக்கி உங்க பார்வையை திருப்பிட்டு உங்களை நீங்க வந்து லேர்ன் பண்ணணும், உங்களோட உள்ளார்ந்த சக்திகளை வந்து நீங்க உணரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்க அதை வந்து சேலஞ்சா வந்து நீங்க எடுத்துட்டே பண்றது இந்த வருஷத்துல ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில உங்களுக்கு டேரட் ரீடிங் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும், இல்ல உங்க ஃபேமிலியில வழியா வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், உங்களுடைய சோல்மேட் ரீடிங் எடுக்கிறது, கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடியவங்க யார், இந்த மாதிரியான நிறைய நுட்பமான விஷயங்களை வந்து உங்க ஜாதகம் மூலயமா பார்த்து என்னால சொல்ல முடியும். ஸோ உங்க விருப்பம் இருந்ததுன்னா நீங்க என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.